அல்லேலூயா. மறுபடியும் உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. I was just thinking இந்த நாள்ல ஆண்டவரே நான் என்ன பேசுறது, there are so many things என் மைண்ட்ல வந்து 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 பல காரியங்கள் போய் கொண்டு இருந்தது. பட் ஒரு காரியம் மாத்திரம் தெளிவா எனக்கு புரிஞ்சது. கர்த்தர் எதிர்பார்க்கிற இல்ல விரும்புகிற ஒரு காரியம். ஆமென். அல்லேலூயா. இந்த வேதாகம் முழுக்க அதுதான் இருக்கிறது. என்ன கர்த்தர் நம்மிடத்துல விரும்புகிறாரு? நம்மிடத்துல he wants us to be with him. அவரோடு நாம் இருக்கணும், அவர் நம்மோட இருக்கணும், அதுதான் அவருடைய ஆசை. அல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும் போது ஒவ்வொரு நாளும் அமேசிங் காட், இந்த மத்தியானம் குளிர்ச்சியான வேலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உண்டு பண்ணின அந்த தோட்ட தேவன் அந்த தோட்டத்துக்குள்ள அவர் உலாவி வந்தார். எதுக்கு உலாவி வந்தாரு? அல்லேலூயா. அந்த செடி கொடி மரங்களை பார்க்கவா? இல்ல, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய மக்களை, தன்னுடைய சிருஷ்டியை, அவருடைய சாயலா இருக்கிற அந்த மனு குலத்தை, ஆதாமியும் ஏவாளையும் சந்திக்க தேவன் வந்தார். ஆமென். அல்லேலூயா. வை? அவருக்கு தான் பணிவிட செய்யறதுக்கு ஆயிரமான தேவ தூதர்கள் இருக்காங்களே, கேருபீன்கள் சேராபீன்கள் இருக்கிறாங்களே. அவர் ஒரு வார்த்தை சொன்னா அடுத்து அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை உள்ள வார்த்தை அவரிடத்துல இருக்கிறதே. ஹல்லேலூயா. அவரை இரவும் பகலும் ஆராதிக்கிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. Then why should God come? எல்லாரையும் ஒதுக்கிட்டு ஒரு ஸ்பெசிபிக் ஒரு நேரத்தை ஒதுக்கி தன்னுடைய சிருஷ்டியை பார்க்க வருகிறார். எதுக்குன்னா அவர்கள் God's heart was so எப்படின்னா so soft. He didn't want to be separated from them. மனுஷனுக்கிட்ட இருந்து தன்னுடைய சாயலா இருக்கிற மனுஷனோட அவர் எப்போதும் ஐக்கியப்பட்டு இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். That's the reason he came. That's the reason he came. மனுஷனை சிருஷ்டித்தாரு, அவர் ஏதேன் தோட்டத்துல வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் he could have sent ஒரு தேவ தூதனை அனுப்பி could have collected information. And God said, no, these are very special people. They are just like me. இவர்களுக்கிட்ட I don't want angels to minister. So I want to be with them. I want to come to them. அதுதான் தேவனுடைய விருப்பம், அதுதான் தேவனுடைய ஆசை. ஹல்லேலூயா. the same தான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? உங்களோட என்னோட அந்த பர்சனலா இருக்கணும்னுதான் he sent his Holy Spirit. ஆவியானவரை அனுப்பி கொடுத்திருக்கிறார். ஏதோ பெந்தேகோஸ்து நாள் அன்னைக்கு வந்தாரு, ஒரு அசை உண்டு பண்ணாரு, அவர் போயிட்டாருன்னு இல்ல. he came down to be with us. நம்மோட தங்கும்படியாய், நம்மோட இருக்கும்படியா. ஏதோ ஒரு இடத்துல இல்ல. ஆண்டவராகிய தேவன் அழகா சொன்னாரு, மனுஷன் கையினால் செய்யப்பட்ட ஆலயத்துல நான் எனக்கு தங்குறதுக்கு பிடிக்க எனக்கு விருப்பம் கிடையாது. I don't want to stay in a man-made house. டெம்பிள்ல நான் இருக்க விரும்பல. எனக்கென்று எப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை நீங்க கட்ட முடியும்? வானத்துல எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படியா இருக்கிறது. எனக்கு ஏற்ற ஆலயத்தை நீங்க கட்ட முடியுமா? முடியாது. அதுக்கு ஆண்டவர் சொன்ன, நானே எனக்கு ஒரு ஆலயத்தை உண்டு பண்ணி கொள்ளுகிறேன், நானே எனக்கு ஒரு டெம்பிளை நான் உருவாக்குகிறேன். அது எங்கனாக்கா ஹல்லேலூயா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் இருதயத்துல, அந்த உள்ளத்துல, அந்த மனுஷனுடைய அந்த மகன் அந்த மகனுடைய இருதயத்துல, உள்ளத்தின் ஆழத்துல நான் போய் அவனை நான் ஒரு ஆலயமாய் மாற்றி அவர்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே நான் உலாவுவேன். Hallelujah. He built a temple. தேவனே வந்து இந்த சரீரத்தை என்ன பண்ணாரு? தேவனுடைய ஆலயமாய் மாற்றினார், பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் மாற்றினார். எதுக்குங்க? ஹல்லேலூயா. to be with you and me. உங்களோடு என்னோட இருக்கணும்னு அவர் தீர்மானித்து வந்தார், தீர்மானம் பண்ணாரு.
அப்போ இந்த ஆலயம் எவ்வளவு பியூட்டிஃபுல் தேவனாலே அவர் கையினால அவர் தீர்மானத்தின்படி அவரால் உருவாக்கப்பட்ட ஆலயமா இருக்குமானால் எத்தனை அற்புதங்களாக, எத்தனை மகிமை, எத்தனை வல்லமை நிறைந்ததா இந்த ஆலயம் இருக்க முடியும், எத்தனை பழுதற்றதா இருக்க முடியும். நான் தங்கும்படியாக ஏசாயால நான் வாசிக்கிறோம்ல, ஹல்லேலூயா, நான் தங்கும்படியா எனக்கு நீங்க கட்ட முடியுமா? யூ cannot. So I myself am building. நான் எனக்கென்று ஒரு ஆலயத்தை நான் கட்டுகிறேன், ஆலயத்தை கட்டுகிறேன். எப்ப தீர்மானிக்கிறாருங்க? முதல் மனுஷன் தேவனை விட்டு விலகி ஓடின போது, பாவம் செய்து பாவத்திலிருந்து அந்த பிரிவினை வந்த போது, God decided, தேவன் தீர்மானம் பண்ணாரு. அந்த தீர்மானத்துல அவர் உங்களை பார்த்தாரு, என்ன பார்த்தாரு. ஹல்லேலூயா. அவர் சொன்னா, நான் வேற எங்க போக முடியும்? ஐ ஹேவ் ஹெவன் இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது, தேவ தூதர்கள், எவ்ரிதிங் இஸ் தேர். பட் ஐ அம் நாட் சாட்டிஸ்ஃபைட். அதுல எனக்கு திருப்தி இல்ல. ஐ வாண்ட் டு பி வித் மை கிரியேஷன். என் பிள்ளைகளோட நான் இருக்கணும். பட் என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? தேர் ஃபுல் ஆஃப் சின், unrighteousness. அந்த பாவம் இருந்ததுனால man was hiding from God. மரத்துக்கு பின்னாடி ஒளிந்தா, இலைகளினால ஆடை செய்து கொண்டா. He had no capacity, he cannot. அவன் விரோதமா பாவம் செய்த போது கூட what did God do? அவனுக்கு தோல் உடைய பண்ணுவித்தாரு. அந்த மாஸ்டர் பிளான் போட்டாரு. நான் உங்களோட இருக்கணும்னா there should be a blood sacrifice. அதனால இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை தேவன் தாம், he killed Jesus on the cross. அவருடைய ரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பை உண்டு பண்ணினார். அவருடைய ரத்தத்தை கொண்டு இந்த சரீரத்தை பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் மாற்றினார். அவருடைய ரத்தத்தை கொண்டு பரிசுத்த ஆவினால நம்ம முத்திரித்தாரு. அவருடைய ரத்தம் கழுவினதுனால God saw. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்த போது, அவருடைய ரத்தம் கழுவின போது, ஒரு டாட் பாவம் கூட இல்லாம பார்த்தா நம்ம உள்ளான மனுஷன்ல. நவ் நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கும் போது அங்க ஒரு பழுதும் இருக்க கூடாது இல்ல. அது போல பார்த்தாரு. ஒரு பழுதும் இல்ல. என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர் வந்து உங்களுக்குள்ள எனக்குள்ள தங்கி இருக்கிறாரு. தங்குனவர் இப்ப என்ன விரும்புறாருங்க? எப்போது அவர் கூட இருக்கணும். God wanted us to be always with him. Always with him. இந்த உலகத்துல இருக்கிறோம், அநேக காரியங்கள் நம்ம திசை திருப்ப வரும். தேவனை விட்டு விலகி போகக்கூடிய எண்ணங்கள் வரும். பிசாசு கொண்டு வருவான், மாம்சம் கொண்டு வரும், உலகத்தின் காரியங்கள், ஆசாபாசங்கள் கொண்டு வரும், கள்ள உபதேசங்கள் வரும், கள்ள தீர்க்க தரிசனங்கள் வரும். இவைகள் எல்லாம் ஏன் வருகிறதுனா உங்களை நோக்கித்தான் வரும். உலகத்துல இருக்கிறவங்களை நோக்கி போகாது. அது இந்த காரியங்கள் உங்க வீட்டு வாசற் கதவை வந்து தட்டும். இருதயத்தின் கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். இயேசு ஒரு பக்கம் தட்டி கொண்டு இருக்கிறார். இந்த பல தீமையான காரியங்கள் உங்களை வந்து தட்டும். எதுக்கு? நீங்க எதுக்கு இடம் கொடுக்கிறீங்களோ அதாக நீங்க மாறிடுவீங்க. சோ ஜீசஸ் அவர் என்ன பண்ணாரு? அவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவர் உள்ள வந்து தாங்க வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார். He wants to continuously live with you. Amen. அதனாலதான் யோவான் 15ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது இந்த 4ஆம் வசனத்துல இருந்து இயேசு சொல்லுவார். இது இயேசு மரித்து உயிரோடு எழும்புவதற்கு முன்பாக அவருடைய ஏக்கத்தை சொல்றாரு. என்னன்னு? என்னில் நிலைத்திருங்கள். Abide in me. நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்.
என்ன ஒரு ஆசைங்க. திஸ் இஸ் தி டிசைர் ஆஃப் காட். இது உங்க டிசைர், ஏன் டிசைர் இல்ல. இது அவருடைய டிசைர். அவருடைய ஆசைய, அவருடைய விருப்பத்தை, அவருடைய சித்தத்தை நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த வேத வசனத்தின் மூலமாக அவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார், நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். என்னன்னு, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. என்னில நிலைத்திருங்க. அதோடைய அர்த்தம் என்னங்க? I don't want you to be separated. உங்களை விட்டு நான் பிரிந்து இருக்க எனக்கு ஆசை கிடையாது. And I don't want you to go separate from me. நான் உங்களை விடுறதுக்கு நான் ரெடி இல்ல. நான் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த யோவான்ல தான் சொல்றேன். நான் உங்க பிதா என்ன பண்றாரு? அவர் என்ன தனியா இருக்க விடுறது இல்ல. அப்போ உங்களை என்ன இயேசு என்ன பண்றாரு? தனியா எடுக்க விரும்புறது இல்ல. அவர் கூடவே இருக்கணும்னு விரும்புறாரு. அதுக்கு நீங்களும் நான் இயேசு என்ன சொல்றாரு? என்னில் நிலைத்திருங்கள். Abide in me. இல்லனா remain in me. Continue to be within me. Dwell in me. And I will do the same thing. நீங்க எந்த லெவலுக்கு ஆண்டவர்ட்ட வருகிறீங்க, ஆண்டவர் சொல்றார், I will be doing the same thing. ஏதேன் தோட்டத்துல வந்தார், ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? I have come to see you. I have come to meet you. Nick, I believe every day God comes. உங்க பேரை சொல்லி கூப்பிடுவார். என் மகனே, என் மகளே, நான் வந்திருக்கிறேன். Your daddy, your father, your Jesus Christ, your Savior, your Lord, நான் வந்திருக்கிறேன். Come, let us have some fellowship. என்னில் நிலைத்திருங்கள். Hold on to me. அவர் சொல்றார், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இயேசு அந்த திராட்சை செடியை கம்பேர் பண்றாரு. திராட்சை செடியை குடிச்சு படிக்கும் போது நீங்க படிச்சீங்கன்னா, நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி படிச்சு பாருங்க. அவருடைய வேர் கிட்டத்தட்ட 20 அடி ஆழத்துக்கு மேல போகுமா. அந்த 20 அடி ஆழத்துக்குள்ள போய் என்ன பண்ணும்? மேலோட்டமாய் இருக்கிற அந்த வேறு ஆழத்துக்கு போய் அங்க இருக்கிற எல்லா சாராம்சத்தையும் இழுத்து கொண்டு வந்து எங்க கொடுக்குங்க? எதுக்கு வரும்? அந்த செடியில வரும். அந்த செடியில இருந்து எங்க போகுங்க? அந்த கொடிகளுக்குள்ள போகும். அந்த கொடிகளுக்குள்ள அந்த சாராம்சம் போகும்போது அது ஒரு மகிமையான அற்புதமான கனிகளை கொடுக்கும். ஆண்டவர் ஏதோ நிலைத்து இருங்கன்னா ஏதோ எப்படி அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்பு, அதை நீ ஆசைப்படு, then I will do the rest. I will go deep. இன்னொரு விதத்துல the more you fellowship with Jesus, அவரில் நிலைத்திருக்க something will happen. யோசித்து பாருங்க, அந்த திராட்சை செடியை நீங்க பார்க்கும்போது எதை பாக்குறீங்க? அந்த செடியை பாக்குறீங்களா? அந்த கொடியில தொங்குகிற அந்த திராட்சையை பாக்குறீங்களா? திராட்சை கொத்த பாக்குறீங்களா? ஒரு மரத்தை பார்க்கும் போது எதை பாக்குறீங்க? ஒரு தென்னை மரத்தை பார்த்தீங்கன்னா எதை பார்ப்பீங்க? இந்த இலை நல்லா இருக்குதுன்னு சொல்லுவீங்களா? இந்த மரத்துல நல்ல காய் காய்ச்சி இருக்கிறதுன்னு சொல்லுவீங்களா? யூ லுக், அதுல இருக்கிற கனியை தான் பார்ப்போம், அதுல இருக்கிற பலனை தான் பார்ப்போம். Any fruit bearing tree பார்க்கும்போது you don't see the tree, you see the fruit in it. அந்த கனியை பார்த்துட்டு you decide இந்த மரம் நல்லா இருக்குது, it's giving you good fruit. அப்ப அந்த இயேசுல நிலைத்து இருக்கும் போதுதான் என்ன ஆகுதுங்க? when you abide more with Jesus, இயேசுவோடு நிலைத்து இருக்கும் போது, இயேசுவோடு இணைந்து இருக்கும் போது
You reflect Jesus. இயேசுவை பிரதிபலிக்க ஆரம்பித்து விடுகிறோம். When people see you, they don't see you, they see Jesus. உங்க வார்த்தையில, உங்களுடைய அன்புல, உங்களை கொண்டு நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் they will begin to see Jesus. ஏன்னா when you, அந்த செடியானது it just gives what it has, தன்னிடத்துல இருக்கிறத அந்த செடியானது அந்த கொடிகளுக்கு கொடுத்து கனி கொடுக்கிறதா உருவாக்குதே. அப்போ what Jesus has, that has to be in you and me. உங்களுக்குள்ள எனக்குள்ள அது இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அதுதான் நிலைச்சிருக்கும். When you have more of Jesus, less of sin, you have the character of Jesus. இயேசுடைய குணாதிசயம் இருக்கும். இயேசுடைய வல்லமையினால நிரம்பி இருப்போம். இயேசுடைய மகிமையினால நிரம்பி இருப்போம். That is, இது it is the heartbeat of God. ஏதோ ஏதேன் தோட்டத்துல மாத்திரம் இல்ல, இன்னைக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மோடு கை கோத்து கொண்டு நடக்கணும்னு விரும்புறாரு. Come, let us have some fun ன்னு ஆண்டவர் அழைப்பாரு. கொஞ்ச நேரம் இளைப்பாறலான்னு சொல்லுவாரு. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஹல்லேலூயா, ஒரு நாள் எல்லாம் சீஷர்கள் எல்லாம் வெளியே போயிட்டு வராங்க. அவங்க சாப்பிடுறது கூட நேரம் இல்லாத இருக்கிற நேரத்துல இயேசு சொல்லுகிறார், வாங்கப்பா கொஞ்ச நேரம் ஒதுக்குப்புறமா போய் கொஞ்ச நேரம் நாம இளைப்பாறலாம். let us rest. நீங்க போய் ரெஸ்ட் எடுன்னு இல்ல, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லல. come, let us go together. நாம எல்லாம் இணைந்து என்ன பண்ணலாம், கொஞ்ச நேரம் நாம ஒதுங்கலாம், கொஞ்ச நேரம் நாம இளைப்பாறலாம். let us sit together. let us sit together. இயேசு அப்போஸ்தலரை தெரிந்து கொள்ளுகிறார். எதுக்கா? அவரோட இருக்கிறதுக்கு. Jesus chose the 12 to be with Jesus. இயேசுவோட இருப்பதற்கு. இயேசுவோட ஏன் இருக்கணுங்க? இயேசுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் 3.5 வருஷம் தான் நான் இருக்க போகிறேன். After that they will be in this world. இந்த பூமியில அவங்க இருக்க போகிறாங்க. They have to execute me into this world. இந்த பூமியில என்ன பிரதிபலிக்கணும். அதெல்லாம் இயேசு பூமியில இருக்கும் போதே அவர் சொல்றார், போங்க, அங்கங்க போகாதீங்க, இஸ்ரவேல் குடும்பத்துக்கே போங்க. அங்க போய் என்ன பண்ணுங்க, பிசாசை துரத்துங்க, வியாதிகளை குணமாக்குங்க, மரித்தவனை எழுப்புங்க, இலவசமாய். You do it freely. Learn from me. ஆண்டவர் சொல்லுவார் மத்தேயு 11, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் நுகத்தை உங்க மேல வைப்பேன். Learn from, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். என்னத்தை கத்துக்கிறதுங்க? ஒன்லி இயேசு கிட்ட வந்தாதான் you will know. அவர்கிட்ட வந்தாதான் கற்றுக்கொள்ள முடியும். அவரோடு இணைந்து இருக்கிறது எப்படி, அவரோடு நடக்கிறது எப்படி. சொல்ல, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் கூடாது. என்னில நிலைச்சிலக்கலன்னா உங்களால முடியாதுப்பா. நீங்க தனியா கனி கொடுக்க முடியாது. நீங்க தனியா எதையும் சாதிக்க முடியாது. You will become a failure. இன்னைக்கு அநேக நேரத்துல இதைதான் நாம செய்து கொண்டு இருக்கிறோம். we want, நாம் என்ன பண்ணோம், ஆண்டவர் கொஞ்சம் நம்ம உயர்த்தும் போது, கொஞ்சம் நம்ம நடத்தும் போது உடனே we want name, we want to fame. ஏன் ஜனங்க என்கிட்ட வரணும், நான் I should be someone. இல்ல, ஆண்டவர் சொல்ற, நீ தனியா இருந்தீனா நீ செத்துருவ, பிசாசு உன்னை சூறையாடிடுவான். நான் உன்னோடு இருக்கணும், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் கூடாது. அதோடைய அர்த்தம் நாங்க I want to be always with you. நான் உங்களை விட்டு விலக விருப்பம் இல்லை, உங்களை கைவிட விருப்பம் இல்லை. I want to be with you.
பட் அவர் கூட இருக்கணும்னா ஐ ஹாவ் டு கிவ் ரூம் ஃபார் ஹிம், ஐ ஹாவ் டு வெல்கம் ஹிம். அவருக்கு நான் தான் இடம் கொடுக்கணும், அவரை கைய நான் தான் பிடிச்சுக்கணும். யோவான் 14 அவர் இயேசு சொல்லுவார்ல, ஹல்லேலூயா, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதான் இடத்துல வரான். இதையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இந்த 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்ல, நான் போவேன், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், நான் வருவேன், நான் இருக்கிற இடத்துல உங்களை சேர்த்து கொள்வேன், நான் எங்க இருக்கிறேனோ நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்ளுவேன், ஏன்னா நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி. சோ இட்ஸ் a continuation. நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கணும் ஐயா, நான் எங்க இருக்கணும் அங்கதான் உங்களுக்கு இடம். Don't choose places for you, let me choose places for you. நீங்க எங்க இருக்கணும், எங்க போகணும், எங்க வரணும் நான் தீர்மானம் பண்ணுவேன். ஏன்னா நான் இருக்கிற இடத்துல தான் நீங்க இருக்கணும். நான் இருக்கிற இடத்துல தான் நீங்க இருக்கணும், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி. அமேசிங். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் ஆண்டவருக்கு எப்படி தெரியுமா, ஒரு வினாடி கூட உங்களை விட்டு பிரிந்து இருக்க அவருக்கு மனசு கிடையாது. அதுதான் ரட்சிக்கப்பட்ட உடனே, ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த மரணம்ங்கிறது வரும்போது நமக்கு எங்க எங்க கொண்டு போயிடுறாரு, நம்முடைய ஆவி அவர்கிட்ட போயிருது. இரவும் பகலும் அவரோட இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள போயிடுறோம். இந்த கூடாரத்தை விட்டு நம்ம பிரிகிறோம், நம்ம ஆவி பிரிகிறது. நித்திய ஜீவன், நித்திய வாழ்க்கை, இயேசுவோட இருக்கிற அனுபவம். அல்லேலூயா. இத ஆண்டவர் இயேசு சொல்லிட்டு இருக்கும்போது தோமா கேட்கிற, ஆண்டவரே நீ போகிற இடத்தை எங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்ற, நான் போகிற இடம் தெரியும், வழி உங்களுக்கு தெரியும். இயேசு சொல்றாரு. அப்ப தோமா கேட்கிற, எங்களுக்கு வழி தெரியாது ஆண்டவரே, நீங்க எங்க போறீங்கன்னு தெரியாது, வழியும் தெரியாது, எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க சொல்றீங்க. அப்பதான் இயேசு பதில் கொடுக்கிறாரு, அப்பா வழி அங்கங்க தேடாத, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னால இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நான் தான் வழி, என்னோட இணைந்து இருக்கிறதுக்கு நான் தான் வழி. There is no other way other than the way created by Jesus. I am the way. அவர் பாதையில நடக்கும் போதுதான் என்ன இருக்குதுங்க, அவருடைய பாதை எப்படி, இட்ஸ் ஃபுல் ஆஃப் ட்ரூத், சத்தியம் நிறைந்த பாதையா இருக்கிறது. There is அந்த அவருடைய பாதையில பொய் கிடையாது, கள்ளம் கபடம் கிடையாது. I am the way, I am the truth and I am the life. அந்த சத்திய பாதையில ஜீவன் இருக்கிறது. There is no death, there is no death. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதான் இடத்துல வரான். Without me, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் கூடாது. என்னை அல்லாமல் பிதாவிடத்துல ஒருத்தரும் வர முடியாது. Nobody can come. No, நான் என் வழியை விட்டுட்டு you cannot have relationship with God. அதாவது இங்க என்னன்னா, அத்தனை அப்போஸ்தலர் இயேசுவோட தான் இருக்கிறாங்க, 12 பேர் கூட தான் இருக்கிறாங்க. But they never understood Jesus. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கிடைச்ச பாக்கியம் போல அவங்களுக்கு இல்ல, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அருளப்படல. அப்ப பிலிப்பு கேட்கிறார், ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை தெரியாதே. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். இயேசுடைய பதில், அதற்கு இயேசு, பிலிப்புவே
இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்ன பார்த்து நான் see it's amazing. ஆண்டவர் அன்னைக்கு அவனுடைய சீஷர்களுக்கு they needed something. அவங்களுக்கு புரிஞ்சுச்சோ இல்லையா, பிலிப்புக்கு சொல்றாரு, என்ன பார்த்துட்டல்ல, அப்போ பிதாவை பார்த்த மாதிரி. ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்துட்டுமா மகிமையே பார்த்தது போல. ஆவியானவரை பார்த்துட்டுமா அந்த அனுபவம் வந்துருச்சா? ஹல்லேலூயா. பைபிள்ல சொல்லும், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. இட்ஸ் காட். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஃபெல்லோஷிப் வாக்ல நீ என்னோட நடக்கணும், நான் உன்னோட நடக்கணும், நீ என்னோட நடக்கணும், நான் தான் வழி. There is no other go, there is no other way. எந்த மனுஷனும் எந்த ஊழியக்காரும் உன்னை என்னோட நடக்க சொல்லி கொடுக்க முடியும், நடக்க வைக்க முடியாது. நீ தீர்மானம் பண்ணணும், நீ தீர்மானம் பண்ணணும். இதுதான் என் ஆசை, இதுதான் என் ஆசை. நான் விரும்புகிற காரியம், என்னோட நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திரு. I want to be with you. I want to walk with you. இது இயேசுவோட விருப்பம். உங்க விருப்பம் என்னங்க? What do you desire? What do you love? What do you long? நமக்கு நிறைய நேரத்துல நம்ம மாம்சத்துல இருக்கிறோம். அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில இந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ள நாம் வருவதற்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். நாம இயேசுவோட இருக்கிறோம், சபைக்கு போறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனாலும் அநேக நேரத்துல எப்படி இருக்கிறோங்க? இயேசுடைய பிரசனம் உணராம ஏதோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். God doesn't want us to be like that. ஏதேன் தோட்டத்துல அவங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் ஒளிஞ்சுக்கிட்டாங்க? ஏன் they hate the பிரசன்னத்துல, தேவ பிரசன்னத்துல இருக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன் அந்த ஃபெல்லோஷிப் உடைச்சுக்கிட்டாங்க? பிகாஸ் sin entered. பாவம் உள்ள நுழைஞ்சிருச்சு. பாவத்துக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்தாங்க, பாவம் வந்துருச்சு. அவங்க இப்ப அவங்கள பார்க்கும் போது அவங்களுக்கு அருவருப்பா தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால தேவன் வருகிறார் என்ப அந்த பரிசுத்த தேவனை பார்க்க தைரியம் கிடையாது, போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் வந்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? அங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்லி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சாங்க. யார் தேடி வந்தது? தேவன் தான் தேடி வந்தாரு. அவங்க எல்லாம் தெரியும். மனுஷன் ஒளிஞ்சான், தேவன் வந்தாரு, பேசினாரு. ஏன் பேசணும்? அவருக்கு தான் தெரியுமே ஏற்கனவே. பட் ஆதாம் ஏவாளுடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா இத்துணோண்டு கூட அவங்களுக்கு மனம் திரும்புதல் அங்க இல்ல. அவர் வந்தாரு, இயேசு வந்தார், தேவன் வந்தாரு. He came with the glory. ஆனா மனுஷன் தேவ மகிமை இழந்து போனவனா இருந்தான். எனக்கு இந்த புதிய ஏற்பாடுல என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு காரியம், அவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கணும். அமேசிங் நம்முடைய ஆண்டவர். 1 யோவான் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம்
7ஆம் வசனத்துல பாருங்க, அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால். நல்லா கவனிங்க, அவர்கிட்ட இருள் இல்ல. when God came into the garden there was no darkness, he was full of light, full of glory. அதுல தான் வந்தார் அவரு. He didn't came in flesh and blood, he came with glory. அதனால்தான் இங்க 5ஆம் வசனத்துல இருந்து பார்க்கும்போது, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில் இல்லை. இது நாங்கள் அவரிடத்துல கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியன்பதின்படியாமல் போய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்ல. அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்று என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறாரு. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அவர் ஒளியா இருக்கிறார். His light, His glory. ஆனா இங்க என்ன பண்றாருங்க, நாம் அவருக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவனுக்கும் ஏற்பட்ட பிரிவு பாவத்தினால் உண்டானது. அதான் ஏசாயா 59 படிக்கிறோம், நம்முடைய பாவமே நமக்கும் அவருக்கும் பிரிவினை உண்டாக்கினது என்று சொல்லப்படும். ஆண்டவர் சொல்ற அந்த பிரிவினை கண்டினியூஸா இருக்கக்கூடாது. காட் ஹேட்ஸ் செப்பரேஷன். அப்போ ஒரு வழியை பார்க்கிறார், வழியை ஏற்படுத்தி இருக்கிறாரு. என்ன வழிங்க? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால், when you start walking towards God, அவர் சொல்லுவாரு, அவருடைய குமாரனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமா. எப்ப அந்த ஒளியில நடக்க ஆரம்பிக்கிறோம்? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டு விடும் போது. when we know ஆதாமும் ஏவாளும் அதை செய்யல, நாங்க தப்பு பண்ணிட்ட ஆண்டவரே, நாங்க உமக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டோம்னு அவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு பெருமையில இருந்தாங்க. they didn't want to do it, they blamed each other. அவங்க அதனால நான் செஞ்சிட்டேன், இதனால நான் செஞ்சிட்டேன், இதனால கோபப்பட்டுட்டேன், அதனால அத கர்த்தருக்கு வேண்டியதில்லை. நீ செஞ்சிட்டல்ல, நீ என்கிட்ட அறிக்கை பண்ணு, நீ வா, நீ உன் பாவத்தை சொல்லு. பாவத்தை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதி உள்ளவரா இருக்கிறாராம். when we keep doing it, ஆண்டவர் சொல்றாரு, அவரு அப்ப என்ன நடக்கும்? அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் ஒளியில நடப்போம். அப்பொழுது அவருடைய குமாரனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தம் பண்ணும். அவருடைய ரத்தம் நம்மை சுத்தம் பண்ணும் போதுதான் மறுபடியும் தேவனோடு அந்த ஐக்கியம் ஃபெல்லோஷிப் வரும். தேவனோடு நடக்கிற அனுபவம் வரும். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, என்ன நிலைத்திருங்க, நானும் உங்களில் நிலைத்து இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள, அவர்ல கிறிஸ்துவில நிலைத்து இருக்கிற அனுபவத்துக்குள்ள வரும். அல்லேலூயா. 2 நாளாகும் 7:14 ஆண்டவர் சொல்லுவாரு, நான் தேசத்துல சில காரியங்களை அனுமதிக்கும் போது, மழை வராதபடி நான் அடைத்து போடும் போது, அது காரணம் என்னன்னு ஆண்டவர் சொல்லுவார். என்ன சொல்றாருங்க? 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரத்தை பாருங்க. இதெல்லாம் சாலோமன் எடுத்த ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறாரு. 12ஆம் வசனத்துல இருந்து பாருங்க, 7:12 இருந்து, கர்த்தர் இரவில சாலோமோனுக்கு தரிசனமாகி, நான் உன்னை விண்ணப்பம் கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும்
எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளை கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள் கொள்ளையை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை நான் கொடுப்பேன். அந்த இடத்துல இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் என் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கு இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் இங்கே இருக்கும். அது சாலோமன் கட்டின ஆலயத்துக்கு, சாலோமனுடைய ஜெபத்துக்கு அன்னைக்கு பதில் கொடுத்தார். இன்னைக்கு தாங்க ரியலா ஆண்டவர் எங்க இருக்கிறாருங்க? இந்த ஆலயத்துல அவர் இருக்கிறாரு. உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அவருடைய கண் இங்கதான் இருக்கிறது, அவருடைய செவிகள் இங்கதான் இருக்கிறது. எல்லாத்தையும் அவர் கவனித்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ உங்க வாழ்க்கையிலேயே சில காரியங்கள் நீங்க அனுபவித்துக் கொண்டு இருக்கும் போது கோ டு காட். உங்களுக்கு தேவனை தவிர ஒருவரும் கரெக்டான விளக்கத்தை சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, இதை நான் செய்யும் போது, இந்த தேசத்துல சில காரியங்களை நான் அனுமதிக்கும் போது, மழை இல்லாத போது, whatever may be the reason, if you don't see the presence of God, நீங்க ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம இருக்கும் போது go to God. அவர் சொல்லுவார், என் நாமம் என் பிள்ளைங்க என் நாமம் தரிக்கப்பட்ட உங்க ஆண்டவருடைய நாமத்தை தரித்தவர்களாக நீங்களும் நான் இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று உலகம் சொல்லக்கூடிய இடத்துல ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறாரு. When I do சில காரியங்களை நான் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறேன்னா உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பாருங்க. sit and seek me, தெரிந்து கொள்ளுங்க. நீங்க ஜெபிக்கும் போது நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், உங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன், உங்க வீட்டுக்கு சேமத்தை கொடுப்பேன். There are so many unknown facts that we don't know, but when we go to God in prayer, அவரோடு அந்த fellowship இருக்கும்போது you cannot run away from God. ஆண்டவர் என்ன விரும்புறார்? என்னில நீ நிலைச்சிருந்தீனா I will never let you go. அங்க என்ன பண்ணுவாரு? ஏன் கண்டிக்கிறார்? ஏன் அந்த இடத்துல நீங்க யோவான்ல படிக்கும் போது ஏன் அவர் ப்ரூன் பண்றாரு? எதுக்கு அவர் சில நெருக்கங்களை அனுமதிக்கிறாரு? ஏன் கனி கொடுக்க முடியாம இருக்கிறது? 2ஆம் வசனத்துல அவர் சொல்லுவாரு. ஏன் அத சுத்திகரிப்பு உண்டு பண்றாரு? கனி கொடுக்கணும். அப்ப தேவையில்லாததெல்லாம் கர்த்தர் பிடுங்குவாரு. பிடுங்கும் போது சில காரியங்கள் நடக்கும். ஆண்டவர் சொல்றார், டோன்ட் ரன் அவே, கம் பேக் டு காட். இந்த உணர்வோடு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் காதுகள் கவனிக்க, என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாயிருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் எங்க இருக்குதுங்க? அவருடைய நாமம் அவர் கையினால் செய்யப்பட்ட ஆலயத்துல இல்ல, என்னைக்கோ போயிருச்சு அது. அன்னைக்கு இயேசு சிலுவைக்கு போகல, ரத்தம் சிந்தல, அதனால காட் chose நீங்க இங்க வாங்க இங்க வாங்கன்னு சொன்னாரு. இங்க ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ணாருங்க? He has come to dwell in you. அவர் உள்ள வாசம் பண்றதுக்கு கூட அறியாம அநேக நேரத்துல நம்ம மனம் போன போக்குல போய் கொண்டு இருக்கிறோம். Today turn back to God. ஓடாதீங்க கர்த்தரை விட்டு, கர்த்தர் பக்கமா வாங்க. When you sin, don't run away, run towards God. கர்த்தர் காத்து இருக்கிறாரு. நீ வந்து ஜெபிப்பீங்கன்னு காத்து இருக்கிறார். உங்க பாவங்களை அறிக்கை இடுவீங்கன்னு காத்து இருக்கிறாரு. Do it regularly. Then you will yield fruit. You will be filled with the glory of God. அதான் அழகா ஆண்டவர் சொன்னார்ல, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நமக்குள்ள பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். இந்த பாவம் என்ன பண்ணுங்க?
தேவனுக்கு நமக்கு பிரிவினை உண்டு. ஆண்டவர் சொல்ற, இந்த உள்ள இருக்கிற அந்த பாவம் எனக்கு உனக்கு பிரிவினை உண்டாக்க கூடாது. அப்பா நீ உடனே அறிக்கை பண்ணிடு, உடனே ஜெபம் பண்ணிரு, உடனே ஒப்பு கொடுத்துரு, நான் அதை சுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. எரேமியா 29 பாருங்க, ஆண்டவர் சொல்றார், 70 வருஷம் நீங்க சிறையில ஏன் சிறையில இருப்பாங்க? பிகாஸ் ஆஃப் தி டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் ஜூடா. தேவ ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் 70 ஆண்டுகள் அவங்க சிறை இருப்புல இருக்கிறாங்க. தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொலை பண்ணாங்க, தேவனுடைய வார்த்தைகளை அவமதிச்சாங்க, பாகால்களை வணங்கினாங்க, அஸ்திரோத்தை வழங்கினாங்க, வானராகினிக்கு தூபம் காட்டினாங்க, வானராகினிக்கு அப்பம் சுட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் தேவனை துக்கப்படுத்தினது, வேதனைப்படுத்தினது, கோபப்படுத்தினது. They gave excuses. நாங்க அதுல ஒரு தப்பம் கிடையாது, எங்க கணவன்மார்களுக்கு தெரியாம செய்யல, நாங்க அதெல்லாம் செய்யும் போது எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. சில பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். அதிகமா ஜெபம் பண்ணும் போது நிறைய பிரச்சனைகள் எனக்கு வருது. நான் சொல்றேன், ஊழியக்காரங்க சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். நான் அதிகமா ஜெபம் பண்ணும்போது God removes every unwanted things from my life. I come close to God. ஆண்டவர் சொல்றார், அந்த சிறை இருப்பை மாத்தி 70 வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்களை கொண்டு வந்து மறுபடியும் இந்த தேசத்துல வைப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுவார். நீங்க எதிர்பார்க்க முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் எல்லாம் 29:17 சொல்லிட்டு அப்போ அவர் சொல்லுவாரு, நான் கொண்டு வந்தவர், நான் ரெஸ்டோரேஷன் பண்ண பிறகு என்ன நடக்கும்? அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எப்பங்க ஆண்டவர் செவி கொடுப்பாரு? அந்த காலம் முடியும் போது, அந்த ரெஸ்டோரேஷன் உருவாகும் போது, அவர் கொண்டு வந்து வைக்கும் போது ஆண்டவர் சொல்ற, அப்ப நீங்க வருவீங்க, அப்ப எனக்கு ஜெபம் பண்ணுவீங்க, நான் அந்த ஜெபத்தை கேட்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடீர்களான என்னை தேடுகள் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பா? Hallelujah. Come back to God. We try to, ஆண்டவர் பிடிச்சு வைக்கும் போது we try to run away from God. ஆண்டவர் சொல்ல, don't run away. இன்னொரு காரியத்தை சொல்லட்டுமா? ஆண்டவர் உங்களை விட்டுட்டாருன்னா உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை அதோதான். அவர் இன்னும் பிடித்திருக்கிறார். இன்னும் என்னில நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். அவர் பிடிச்சு வச்சிருக்கிறாரு. நீங்க பிடிச்சு இல்ல, அவர் பிடிச்சு வச்சிருக்கிறாரு. அவருடைய பலத்தை கரத்துக்குள்ள உங்களை வச்சிருக்கிறாரு. அவருடைய ஓங்கிய புயத்துக்குள்ள உங்களை வச்சிருக்கிறாரு. அவருடைய செட்டைகள் மறைவில் அவர் உங்களை வச்சிருக்கிறாரு. நிழலில மூடி இருக்கிறாரு. நீங்களா நிலைச்சு இல்ல, அவர் நிலைத்திருக்க செய்திருக்கிறாரு. உங்க பலத்துல இல்ல, அவருடைய பலத்துல உங்களை கட்டி வைத்திருக்கிறாரு. அதான் சொல்ல, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் கூடாது. நீங்க அவரோட இருக்கணும்னா அவர் இல்லாம உங்களால இருக்க முடியாது. அவர்கிட்ட சரண்டர் ஆகலைன்னா உங்களால ஒண்ணும் முடியாது. அதான் 1 பேதுருல 5ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார், அவருடைய பலத்தை அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படியாக அவருடைய பலத்த கரத்துல அடங்கிருங்க. அதோடைய அர்த்தம், நாங்க டோன்ட் ட்ரை டு ஸ்லிப் அவே ஃப்ரம் தி ஹேண்ட் ஆஃப் காட். அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்க. அவர் அடக்கி வச்சிருக்கிறாரு. அநேகர் என்ன பண்றோங்க, இந்த உலகத்தின் பாவம், இச்சை, ஆசை அதை பார்க்கும் போது கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடலாம்னு தோண்டி நாம வெளியே போகிறோம். Many a Christians. இன்னைக்கு நான் பேசுறேங்க, ஒரு நாள்ல I had so many problems. I struggled to be in the presence of God. Now I know. அன்னைக்கு நடந்த காரியங்களை இன்னைக்கு நினைச்சு நான் வருத்தப்படுறேன். So everyone will have temptation. Everyone will, சில நேரத்தில் இந்த உலகத்தின் காரியம் நம்ம கவர்ந்து இழுக்கும்.
மற்றவர்களை திருப்திப்படுத்தணும், வாழணும் நினைப்ப எண்ணங்கள் வரும். வாட் டு யூ டு? கர்த்தர் உங்களை விட்டுட்டு இருந்தாருன்னா, நீங்க என்னைக்கோ நீங்களும் நானும் என்ன விட்டு இருந்தாருன்னா, கர்த்தர் என்ன விட்டுட்டு இருந்தாரு பாருனா, என்னைக்கோ நான் பாவத்துல விழுந்து செத்து இன்னைக்கு அடக்கம் பண்ணப்பட்டு என்னைக்கோ மறந்து போயிருப்பேன், மறக்கப்பட்டு இருப்பேன். But God didn't leave me. I never held God. God held me. என்னை சுமந்து கொண்டு வந்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுவார் இல்ல, நான் தான் அவங்களை என்ன பண்ணேன், சுமந்து கொண்டு வந்த. கழுகு தன் குஞ்சுகளை செட்டையின் மேல சுமக்கிறது போல நான் என்ன பண்ணேன், நான் இதுவரைக்கும் உங்களை சுமந்து வந்தேன். யாத்திராகம் 19ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுவார், நான் எகிப்தில் செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை எண்ணாண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். I did it. நீங்களும் நானும் ஒன்னும் செய்யலங்க, அவர் தான் சுமந்தாரு, அவர் தான் பிடிச்சிருக்கிறார். இப்போதான் ரைட் நாவ் இந்த சத்தியத்தை நீங்க கேக்குறீங்க, இந்த வசனத்தை கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் உங்களை பிடிச்சிருக்கிறாரு, நீங்க அவரை பிடிக்கல. அவர் பிடிச்சிருக்கும் போதே நாம என்ன பண்றோம், திமிரு கொண்டு போக விரும்புகிறோம். சில நேரத்துல யோசித்து பாருங்க, இந்த சின்ன பிள்ளைங்க வளரும் போது அவங்க உங்க கையில தான் இருப்பாங்க, உங்க மடியில தான், உங்க இடுப்புல தான் தூக்கி இருப்பீங்க. அந்த பிள்ளைகளுக்கு நீங்க சாப்பாடு ஊட்ட முயற்சி எடுப்பீங்க, உங்க பலத்த கையில தான் இருக்கும், உங்க இடுப்புல தான் இருக்கும், உங்க தோல்ல தான் இருக்கும். ஆனா அந்த குழந்தை என்ன, அது விருப்பப்படாததுனால திமுறும், துப்பும், மீன்ஸ் அப்படியே ஜம்ப் ஆகிறதுக்கு முயற்சி எடுக்கும். That child will never want to be with you. ஆனாலும் என்ன பண்றோங்க, பெத்தவங்க விட்டுருமா, அம்மாமாருங்க அந்த குழந்தைய விட்டுறாங்களா, பிடிச்சு இறுக்கி அதை காட்டி இதை காட்டி அந்த பிள்ளைக்கு சோறு எப்படியாச்சும் சாப்பிடணும், எப்படியாச்சும் சாப்பிட்டாதான் அந்த பிள்ளை பலமா வளரும், புஷ்டியா வளரும். அதுக்காக தான் துப்புனாலும் சரி, சில பிள்ளைங்க முகத்திலேயே துப்போம், அதெல்லாம் சகித்து கொண்டு என்ன பண்றாங்க, அந்த அம்மாமாருங்க அந்த பிள்ளைகளை எப்படியாச்சும் என் பிள்ளை புஷ்டியா வளரணும், ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், கையை தளர விடுறது கிடையாது, லேசா கூட விடுறது இன்னும் இருக்கும். அதுதாங்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறாரு. எத்தனை முறை திமிரு இருக்கிறோம், எத்தனை முறை நம்முடைய கோபத்துல திமிரு இருக்கிறோம், நம்முடைய வார்த்தையில நம்ம திமிரு இருக்கிறோம். We want to just be ourselves. கர்த்தர் மாத்திரம் பிடிச்சு இல்லைன்னா, அவருடைய பலத்த கரை மாத்திரம் இல்லைன்னா, அவர் உங்களை இறுக அணைக்காம இருந்திருப்பாரானால், நீங்களும் நானும் என்னைக்கோ பிசாசு கொண்டு போயிருப்பான், இருளின் அதிகாரத்துக்கு கொண்டு போயிருப்பான். அங்கதான் இருந்தோம். ஆண்டவருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும் நாம் எவ்வளவு கடினம் இருதயம் உள்ளவர்கள், எத்தனை இந்த உலகத்தை நேசிக்கிறவர்கள், இந்த பாவத்தை கொண்டாடுகிறவருக்கு நல்லா தெரியும். அதனால்தான் கொலேசியர்ல வாசிக்கும் போது அங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லும், அவர் என்ன பண்ணானா, இருளின் அதிகாரத்தினின்று நாம என்ன பண்றாராம், அவர் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினாரா. ஆங்கிலத்துல சொல்ல, he snatched us from the kingdom of darkness. எதுக்கா, கொலேசியர் 1:12-13 படிச்சு பாருங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்ம தகுதி உள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. நீங்களும் நானும் விடுதலை ஆகல, அவர் விடுதலையாக்கி இருக்கிறாரு. எப்படி விடுதலையாக்குனாருங்க? We were under the bondage, under the control of devil. அவனுடைய பலத்த கரத்துக்குள்ள, அவனுடைய பலத்த அந்தகார ராஜ்யத்துக்குள்ள நாம் அடிமைப்பட்டு சிக்கி கொண்டிருந்தோம். அந்த இடத்துல இருந்து தேவன் என்ன பண்ணாருங்க,
For he has rescued us from the dominion of darkness. He has rescued us from the dominion of darkness and brought us into the kingdom of the Son he loves. எங்க இழுத்துட்டு வந்திருக்கிறாரு? எங்கேயோ ஒரு இடத்துல, அட்ரஸ் தெரியாத இடத்துல இல்ல. God has given a new address. எங்கங்க? அந்த address is the kingdom of Jesus. தேவன் அட்ரஸையே மாத்திட்டாரு. எந்த அட்ரஸ்ல இருந்தோம்? பிசாசுடைய பேரை போட்டு கேர் ஆஃப் டெவில் இருந்த அட்ரஸ்ல இருந்தோம். இப்ப பிரிச்சு எடுத்து எங்க கொண்டு வந்து வச்சுட்டாரு? ஹalleluya, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டாரு. நீ பேரை போட்டு கேர் ஆஃப் காட், கேர் ஆஃப் ஜீசஸ், அந்த அட்ரஸ்ல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த அட்ரஸ்ல வச்சுட்டு தான் சொல்றாரு, இப்போ நீ இங்க கொண்டு வந்து வச்சுட்ட, என்னில நிலைத்திரு, பி அபைட் இன் மீ. இந்த அட்ரஸ்ல இரு எப்போதும். டோன்ட் ட்ரை டு, அப்பப்போ கொஞ்சம் வெளியே போயிட்டு வராத. ஏன்னா போட்டிருக்கிற அந்த புதிய அட்ரஸ் தான் உன்னுடைய அட்ரஸ். அந்த அட்ரஸ்ல எப்போதும் இருக்க கத்துக்க. அந்த அட்ரஸ்ல உனக்கு என்ன இருக்குதுங்க? ஏதேன் என்ற தோட்டம் இருக்கிறது. அதை சுற்றி நான் வேலி வச்சிருக்கிறேன். அங்க உனக்கு எல்லாம் இருக்குது. Everything you need is in that garden, in the garden of in the kingdom of Jesus. உனக்கு வேண்டிய சுகம், உனக்கு வேண்டிய ஆரோக்கியம், உனக்கு வேண்டிய பலன், உனக்கு வேண்டிய சத்துவம், உனக்கு வேண்டிய பரிசுத்தம் எல்லாம் அவர்கிட்ட இருக்கிறது. And he is living in you. Everything, every source that is in Jesus, எங்கேயோ இல்ல, it is in you. அவர் உங்களுக்குள்ள உலாவி, உங்களுக்குள்ள வாசம் பண்ணி, அவர்கள் உங்களுக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய அத்தனை சாராம்சமும் உங்களுக்குள்ள, எனக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறாரு. Don't look to the world. Any time you, இந்த எண்ணங்கள், உலகத்தின் மீது எண்ணங்கள் வரும்போது பாருங்க, இயேசுவை பாருங்க, சிலுவையை பாருங்க, அவருடைய ரத்தத்தை பாருங்க, அவர் உங்களை பிரித்து எடுத்ததை பாருங்க. Abide in him. Don't leave Jesus. Dwell in me, I will dwell in you. அவர் ஏற்கனவே வாசம் பண்ணி கொண்டார். சொல்ல, நான் உள்ளதா இருக்கிறேன். You make a choice. என்ன பாரு, என்னோட பேசு, என்னோட பழகு. ஒரே வீட்டுல இருந்து எத்தனையோ குடும்பங்கள் ஒரே வீட்டுல இருப்பாங்க. ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. ஒருத்தரோடு ஒருத்தர் சம்பாஷணை நடக்காது. ஹalleluya, நடைப்பினம் போல போறதும் வருதும் இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றார், I don't want to be like that. நான் உன்னில உலாவ, I am dwelling in you. நீ என்னோட பழக ஆரம்பி. How wonderful is the Lord. அவருக்கு தெரியுங்க, உலகத்தின் சில காரியங்கள் வந்தா எப்படி நம்ம இயேசு விட்டு ஓடிடுவோம்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் பிடிச்சிருக்கிறாரு. அதனால நீங்க போனாலும், கொஞ்சம் தூரம் போனாலும் கொஞ்சம் விடுவாரு. விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பிள்ளைங்களை எப்படி 2 தட்டு தட்டி அந்த பிள்ளைய அது அழும், கதறும், கத்தும், ஆனாலும் விட மாட்டோம். அதே போலதான் ஆண்டவர், நீங்க கத்தும் போது, கதறும் போது சில காரியங்களை தேவன் என்ன பண்ணுவாரு? மறுபடியும் இழுத்து கொண்டு வருவாரு. ஏன்னா அவர் இல்லாம உங்களால போஷிப்பு இல்ல, அவர் இல்லாம வாழ்க்கை இல்ல, அவர் இல்லாம மகிழ்ச்சி இல்ல. உலகம் கொடுக்க முடியாதுங்க. உலகம் அவர் கொடுக்கிற சமாதானத்தை கொடுக்க முடியாது. உலகம் கொடுக்கிற சமாதானம், இட்ஸ் டோட்டலி டிஃபரண்ட். இன்னைக்கு நம்ம உலகத்தை பாக்குறோம். எத்தனை கர்த்தருடைய பிள்ளைங்க யோசிச்சு பாருங்க. யூ லுக் டு த வேர்ல்ட்.
நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கும் யூ லுக் டு தி கவர்மெண்ட் ஆஃப் நம்முடைய தேசத்தின் ராஜ்யங்களை அதிகாரத்துல இருக்கிறவங்களை பாக்குறோம். நம்ம சிஎம் பாக்குறோம், பிரைம் மினிஸ்டர் பாக்குறோம். இவங்க ஏதாகிலும் செய்வாங்களா, இவங்க ஏதாகிலும் செய்வாங்க. ஒண்ணு தெரியுமா, உங்க ப்ராவிஷன் இஸ் ஃப்ரம் காட். தேவன் தான் உங்களை போஷிக்கிறவர், தேவன் தான் உங்களை நடத்துகிறவர். டோன்ட் லுக் டு தி ஹியூமன் கவர்மெண்ட், லுக் டு தி ஹெவன்லி கவர்மெண்ட். உலகத்தின் கவர்மெண்ட்டை பார்த்து ஏமாந்துராதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, தோற்று போயிடாதீங்க. they cannot, they will try but they cannot, but you have an eternal kingdom. உங்களுக்கு நித்திய ராஜ்யம் இருக்கிறது. அங்க இருக்கிறவர் மகிமையின் தேவனா இருக்கிறார். he owns the heaven and earth. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவருக்கு என்ன, பூமியும் அது நிறைவும் அவருடையது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொல்லி இருக்கிறாரே. யாரையும் எந்த மனுஷனையும் பார்க்காத, நாசி உள்ள சுவாசன் மேல நம்பிக்கை வைக்காத அந்த ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. நீங்க அவரை பாருங்க, இயேசுவை பாருங்க, உங்களை பிடித்து இருக்கிறவரை பாருங்க, அவருடைய கை உங்க மேல இருக்கிறத பாருங்க. அவரை பார்க்க 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 your life will be victorious. ஒரு புதிய பரிமாணத்தோடு அவரோட நடக்க ஆரம்பிப்பீங்க. அவருடைய விருப்பம், அவருடைய ஏக்கம், அவர் விரும்புறாரு. அவர் கையில இருந்து தப்பி திமிரி போக நினைச்சிருக்கிறீங்களா? கம் பேக் டு காட். பைபிள்ல சொல்லுது, லூக்கா 15 தகப்பனை விட்டு அந்த குமாரன் ஓடுனா, எல்லாத்தையும் இழந்து போனான், திரும்பி வரான், ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறார். அதே போல இன்னைக்கு wherever whatever may be, come back to God. Is willing to accept you and acknowledge you. மறுபடியுமாக அந்த கெட்ட இழந்து போனது எல்லாம் அவனுக்கு கொடுத்தது போல ஆண்டவர் கொடுக்க சித்தம் உள்ளவரா இருக்கிறார்.